சுத்தமான பூமி, சுத்தத்தை விரும்புதல். பூமி, எல்லா குப்பைகளும் தெருவில் கொட்டப்படுகிறது. அது நகரத்தின் கால்வாய்களில் சேர்கிறது. கால்வாய் அதை சமுத்திரத்தில் சேர்க்கிறது. சமுத்திரம் அந்த குப்பையை மீண்டும் நகரத்திற்கு திருப்பி அனுப்பிவிடுகிறது. அங்கு குப்பைகள், கண்ணாடி துண்டுகள், டயப்பர்கள் எல்லாம் கடலோரத்தில் சிதறி கிடக்கிறது. அங்கு குழந்தைகள் விளையாடுகிறார்கள், மக்கள் நடக்கிறார்கள். கடல் நகரத்தின் கண்ணாடி, நகரம் மக்களின் பிரதிபலிப்பு. நமக்குள் சிலர் கடலை சுத்தமாக்க முன் வருகிறார்கள். எனக்கு கடலின் ஓசை செவியில் விழுகின்றது. யார் யாரெல்லாம் என்னை காண வருகிறார்களோ அவர்கள் எல்லோரும் குப்பைகளை அள்ளினால் நான் ஒரே நாளில் சுத்தமாகி விடுவேன். அவர்கள் குப்பை தொட்டியை உபயோகித்தால் நான் எப்பொழுதும் நோய்வாய்ப்பட மாட்டேன். நான் உங்களோடு ஒரு செய்தி பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் என்னுடைய குரலாக இருப்பீர்களா? உங்களுக்கு சுத்தமாக இருக்க பிடிக்கும் அல்லவா? உங்கள் வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் உங்கள் பெரிய வீடு, கிரகம் அதை பற்றி நினைத்ததுண்டா? பூங்காக்கள், தெருக்கள், கால்வாய்கள் எல்லோருக்கும் பொதுவானது. ஒருவர் குப்பையை கொட்டினாலும் அது அனைவரையும் பாதிக்கும். அரசு பணியாளர்கள் குப்பை கூடைகளிலிருந்து குப்பையை எடுக்கிறார்கள். அதை அவர்கள் குப்பை கிடங்குகளுக்கு கொண்டு செல்கிறார்கள். இதனால் அதிக நேரம் செலவாகிறது. அவர்களே குப்பைகளை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. தன்னார்வலர்களும் உதவி செய்ய முன் வந்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களால் இந்த வேலையை செய்ய முடியவில்லை. நீங்கள் குப்பை கொண்டு வரும்போது குப்பை தொட்டி நிரம்பி இருக்கலாம், அல்லது குப்பை தொட்டி இல்லாமல் இருக்கலாம். அப்பொழுது அந்த குப்பைகளை உங்கள் வீட்டுக்கு எடுத்துச் செல்லுங்கள். அதை உங்கள் குப்பை தொட்டியில் கொட்டிவிடுங்கள். நிறைய இடங்களில் குப்பை தொட்டிகள் இருக்காது. குப்பை தொட்டிகள் கண்களுக்கு அசூயையை ஏற்படுத்துபவை. ஒவ்வொருவரும் நம் குப்பைகளை நாமே குப்பை தொட்டிகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். இந்தியர்கள் இது பற்றிய உணர்வுடன் இருக்க வேண்டும். இதற்கிடையில் கடலை சுத்தப்படுத்த உதவி செய்யலாம். அது நல்ல உடற்பயிற்சி. அங்கு அற்புதமான மக்களை சந்திப்பீர்கள். அவர்கள் உங்களை கவனிப்பார்கள் மற்றும் உதவிகள் செய்வார்கள். மற்றவர்களுக்கு ஊக்கமளியும். அவர்கள் உங்களோடு உதவி செய்வதற்கு நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் பூமியின் நீதிபதி ஆகலாம். நுரைக்கூழ், செருப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள், பான் மசாலா பாக்கெட்டுகள், பாட்டில்கள் மற்றும் மற்ற பொருட்கள் இவை எல்லாவற்றையும் எடுப்பீர்கள். நீங்கள் அதை எடுப்பதற்காக குனியும் போது நீங்கள் பூமியை நமஸ்கரிக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் சிறப்பாக செய்ய நீங்கள் ஒரு உணர்வுள்ள நுகர்வோராக ஆக முடியும். எல்லாமே பூமிக்கு திரும்பி வருகிறது. பிளாஸ்டிக்குகள், துணிகள், மகிழுந்துகள், மரச்சாமான்கள், தொலைபேசிகள் எல்லாமும் கூட. நீங்கள் வாங்கும் போது இவற்றை பற்றி யோசியுங்கள். சுரங்க தொழிலாளர்களின் வாழ்க்கை, விவசாயிகள், கச்சா எண்ணெய் எடுக்கும் பணியாளர்கள், லாரி ஓட்டுநர்கள், தொழிற்சாலை ஊழியர்கள் பற்றி சிந்தியுங்கள். மலைகள், காடுகள், குறைந்து வரும் வளமான நிலங்கள், மண்ணிற்கு சம்பந்தமில்லாத பொருட்கள் எல்லாம் மண்ணில் இருக்கின்றது. அதை பற்றி சிந்தியுங்கள். அது பழங்கள், காய்கறிகள், இவற்றில் நச்சு கலந்து அவற்றை சாப்பிடும் மீன்கள், மாடுகள், குழந்தைகள் சாப்பிட சாப்பாடு விஷமாகி விடுகிறது. ஏன் இவ்வளவு வியாதிகள் இருக்கிறது? யோசியுங்கள். மக்கிய குப்பைகள் இயற்கையோடு கலந்து விடுகிறது. இல்லாவிடில் உரமாக்குதல் மூலம் நீங்கள் இதை இயற்கைக்கு அனுப்பிவிடலாம். எடுத்துக்காட்டாக, மக்கிய குப்பைகள், மரம், காகிதம், இயற்கை நார்கள் மூலமாக செய்யப்பட்ட துணி, தோல் மற்றும் உங்களின் உணவு. மற்றவையெல்லாம் மக்காத பொருள்கள். மக்கிய குப்பை ஒருமுறை உற்பத்தியானால் அது 100 வருடத்திற்கு மேல் இருக்கும். அவை உலோகம், பேட்டரியில் இருக்கும் ரசாயனம், பிளாஸ்டிக் மற்றும் பெட்ரோ ரசாயனங்கள் போலவே பாலியஸ்டர், மின்னணு பொருட்கள் மற்றும் கண்ணாடி. இதை கட்டுப்படுத்த ஒரே வழி தண்ணீர் புகாத பிளாஸ்டிக் கையுறைகள். அதை பத்திரமாக உபயோகப்படுத்தினால் அவை நீண்ட நாட்கள் நீடிக்கும். ஒரு மக்கும் பிளாஸ்டிக் இருக்கிறது என்றால் அதை மாற்றம் செய்ய நிறைய ஆற்றல் தேவைப்படுகிறது. அதனால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பது தடைப்படுகிறது. மின்சார வாகனம் காற்றை மாசுபடுத்தாது. ஆனால் அதில் உபயோகப்படுத்தும் பேட்டரிகள் பூமியை விஷத்தன்மையானதாக மாற்றிவிடுகிறது. அதனால் அவற்றை ஆரம்பத்திலேயே துண்டிக்க வேண்டும்.
நுகர்வோராகிய நீங்கள் உங்களுக்கு தேவையானதை வாங்குவதற்கு உரிமை இருக்கிறது. என்ன தேவையோ அவற்றை மட்டுமே வாங்குங்கள். தேவைகளை கட்டுப்படுத்துவதால் அதன் காரணமாக சுரங்க வேலை குறையும். தேவைக்காக மட்டுமே பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். பயணத்திற்கு பொது போக்குவரத்தை தேர்ந்தெடுங்கள். பயணத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். குறைந்த கார்பன் மோனாக்சைடை வெளியேற்றும் வாகனங்களை பயன்படுத்தலாம். உங்களுக்கு நன்றாக தெரியும். குறையுங்கள், மீண்டும் பயன்படுத்துங்கள். மறுசுழற்சி என்றால் எல்லா தேவைகளையும் குறைத்து வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்துக் கொள்வது. சாப்பிடும் முன் யோசியுங்கள். பயணம் செய்வதற்கு முன் யோசியுங்கள். பொருட்களை வாங்கும் முன் யோசியுங்கள். பழைய பொருட்களை கவனமாக கையாளுங்கள். செருப்புகள், துணிகள், கையுறைகள், சைக்கிள், மகிழுந்து, வீட்டு பாத்திரங்கள் வாங்கும் முன் அதை தொட்டுணர்ந்து வாங்குங்கள். எவை நீண்ட நாட்கள் உபயோகப்படுபவையாக இருக்கிறதோ தொழிற்சாலைகளில் பதப்படுத்தப்பட்டவைகளை தேர்ந்தெடுங்கள். விளையாட்டு பொருட்கள், பழங்கள், பூக்கள், உலர் வகை பருப்புகள் மற்றும் தானியங்கள் பசுமையாகவும் உயிரோட்டம் உள்ளதாகவும் இருக்க வேண்டும். தாவரத்தின் மூலம் தயாரிக்கப்பட்ட நூல் ஆடைகளை அணியுங்கள். மரச்சாமான்கள் நல்ல தரமுள்ள மரத்தினால் செய்யப்பட்டிருக்க வேண்டும். தரையில் உட்காருங்கள். அது உங்கள் முழங்கால்களுக்கு நல்லது. உலோகமும் கண்ணாடியும் அதிக வெப்பத்தால் உருவாக்கப்படுபவை. பிளாஸ்டிக்கில் உயிரோட்டம் இல்லை. ஆரோக்கியமாக இருக்க நம் நரம்பு மண்டலத்தை உணர்வுடன் வைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல மனிதர்களுடன் தொடர்பில் இருங்கள். தொலைபேசியுடன் அல்ல. தொலைபேசியைத்தான் நாம் முதன்மையாக பயன்படுத்துகிறோம். களிமண், காகிதம், தாவர அடிப்படையிலான நூல், மரம் மற்றும் உலோகங்களை பயன்படுத்த வேண்டும். உள்ளூர் விளை நிலங்களில் கிடைக்கக்கூடிய உணவுகளை உண்ண வேண்டும். பதப்படுத்தப்பட்ட பொருள்களை தவிர்க்க வேண்டும். அதிலிருந்து தூரச் செல்லுங்கள். உங்களுக்கு உபயோகப்படுத்த முடியாத பரிசு பொருட்கள் கிடைத்தால் தவிர்த்து விடுங்கள், அல்லது யாருக்கு தேவையோ அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். நிறைய பொருட்களை மீண்டும் உபயோகிக்கலாம். பழைய சட்டையை துடைக்க பயன்படுத்தலாம். பழைய காகிதங்களை எழுதுவதற்கு பயன்படுத்தலாம். ஆக்கப்பூர்வமாக, புதுமையாக ஒரு பொருளுக்கு உயிர் கொடுங்கள். எவ்விதத்திலும் பயன்படாமல் இருந்தால் மட்டுமே அவற்றை மறுசுழற்சிக்கு பயன்படுத்துங்கள். பிளாஸ்டிக் பாட்டில்கள், காகிதங்கள், துணி வகைகளை உபயோகப் பொருளாக மாற்றலாம். அவ்வாறு செய்வதற்கு அதிக ஆற்றல் தேவைப்படுகிறது. இதில் நிறைய சேதாரமும் மாசுபாடும் ஏற்படுகிறது. அதிலிருந்து தயாரிக்கப்படும் பொருள் தரமற்றதாக உள்ளது. உடையாத கண்ணாடி குவளைகளை கொண்டு புதிய ஜார்கள் செய்வதற்கு அதிக ஆற்றல் தேவைப்படுகிறது. அது பயனற்றது. அதனால் உடைந்த பாட்டில்கள் நிலப்பரப்புக்கு அனுப்பப்படுகிறது. புல்டோசரை உபயோகித்து எல்லா குப்பைகளும் சமமாக்கப்படுகிறது. அதன் மேல் வீடு கட்டுவதற்காக கட்டிடம் எழுப்பப்படுகிறது. அதில் இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து அதன் எளிமையை ரசித்து மகிழுங்கள். மற்றவர்களையும் எளிய வாழ்க்கை முறையை வாழ தூண்டுங்கள். உண்மையிலேயே இந்த ஒளியை பரப்ப வலியுறுத்துகிறேன். ஏனெனில் என் வயிற்றில் மீன்கள் ஊறுவது போல கவலையாக இருக்கிறது. என் மேல் நிலக்காற்று படும்போது பூமியின் அழுகுரல் கேட்கிறது. உலகில் வாழும் உயிரினங்களில் மனிதனும் ஒருவன். நீங்கள் உங்கள் தகுதிக்கு மீறி செயல்படுகிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய கடைசி வேண்டுகோள், உங்களுடைய நியாய உணர்வுகளுக்கு செவிசாய்த்து உங்களுள் குறைந்த அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கும் அவர்களுடைய கனவுகள் நனவாக உதவி செய்யுங்கள். எல்லா உயிரினங்களையும் வாழ விடுங்கள். சந்தோஷமாக வாழ விடுங்கள். பூமி சுத்தமான காற்றை சுவாசிக்கட்டும். முன்பு நீங்கள் நியாயமான காரியத்தை செய்தீர்கள். எனக்கு தெரியும், உங்களால் மீண்டும் செய்ய முடியும்.